ஆடியோ லான்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ எதை வச்சு ஓட்டு கேட்குறதுன்னு தெரியல. நம்ம நண்பர் அஜித் அது வேற சொல்லியாச்சு. எப்படியா இருந்தாலும் அந்த ஓட்டுலாம் நம்மளுக்கு கவர் ஆகிடும். சினிமாவை வேற விட்டுட்டு வந்துடுறேன்னு அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ. பார்ப்போம். எப்படி மக்கள் நம்மளுக்கு தானே ஆதரவு கொடுக்குறாங்க. தம்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருப்பா. அட்ஜஸ்ட் பண்ண இதெல்லாம் சேரடுவா டேங்கர் லாரி. இன்னும் லஸ்ஸி மலேசியா சாப்பாடு போலயே பயங்கரமா இருந்துச்சு. விளையாபதி தரமா இருந்துச்சு. நான் வந்து என்ன ஆடியோ லான்ச் பார்க்க வந்தேன்னு டெய்லியும் பாக்குற மூச்சு தானே. நான் போய் அங்க விதவிதமா சாப்பிட போனேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு விட்டான்னு வச்சுக்க. இப்ப அடுத்து நம்ம என்ன வச்சு ஓட்டு கேட்கறது அதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது. நல்லா சாப்பிடறதுக்கு மட்டும் ஞாபகம் இருக்கும். நம்ம போய் பாண்டிச்சேரி சைடு போயிட்டு இறக்குறதுக்கு மட்டும் ஞாபகம் இருக்கும். பழைய சொத்தை திங்காத பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? போட்டு வந்துட்ட போல. இல்ல விளையாபதி, நாங்கெல்லாம் பச்சையா ராவா 2 பாக்கெட்டை உடச்சி சாப்பிட்டு அட்ட நேரத்துல கன்மார் நிக்கிறோம்டா. லைட்டா போட்டிருக்கியோ எனக்கு. சரி ஐயா வாய பாரு வள்ளல்ல. சரி 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 இந்த பாரு உங்ககிட்ட நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? எதுக்கு? தெரியாதனமா டிவி ஆன் பண்ண விளையாபதி. Okay. அங்க நம்ம எதிரியோட ஒரு சேனல் ஓடி நிச்சு. ஆமா. சின்ன பையன், அந்த பையன் உனக்கு போட்டி வெக்க மேல இதுல துப்பாக்கி குடுக்குறாரா கையில துப்பாக்கி. ஏன் இவரு கையில வச்சுக்க முடியாதா? கை நடுக்கமா? என்னையா கேக்குறாங்க விளையாபதி. நல்லாவே போட்டுக்கிற போலயே. எப்படி போகுது பாரு. இப்ப பார், குடுத்து 1 வருஷம் ஆகல, உடனே உன் படத்துக்கு எதிரா வராப்ல மெகா போறான். அவன் சின்ன பையன் பா, அவன் தெரியாம பண்றான். விட்டுரு.